வணக்கம் நண்பர்களே, நம்முடைய தமிழ் சினிமாவிற்கு மிகப்பெரிய இழப்பாக அமைந்துள்ள ஒரு சோகமான செய்தியுடன் இன்று உங்களை சந்திக்கிறோம். தமிழ் திரையுலகின் இயக்குனர் இமயம், கிராமத்து கதைகளை உலகம் முழுவதும் கொண்டு சென்ற மாபெரும் படைப்பாளி பாரதிராஜா அவர்கள் இன்று தனது 84வது வயதில் காலமானார். இந்த செய்தி வெளியாகியதும் தமிழ் சினிமா ரசிகர்கள் மட்டுமல்லாமல் இந்திய திரையுலகமே அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளது. பாரதிராஜா என்ற பெயர் தமிழ் சினிமாவில் ஒரு தனி வரலாறு. 16 வயதினிலே முதல் மரியாதை, அலைகள் ஓய்வதில்லை, கருத்தம்மா போன்ற பல காலத்தால் அழியாத படைப்புகளை தமிழ் மக்களுக்கு வழங்கியவர். கிராமத்து வாழ்க்கையை இயல்பாக திரையில் கொண்டு வந்த இயக்குனர் என்ற பெருமையை பெற்றவர். இன்று அதிகாலை அவர் மறைந்த செய்தி வெளியாகியதும் சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்திற்கு திரையுலக பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் மற்றும் ரசிகர்கள் ஏராளமானோர் திரண்டனர். அந்த வகையில் தமிழக முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் நேரில் சென்று பாரதிராஜா அவர்களின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார். மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்திய அவர் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனைத் தொடர்ந்து வெளியிடப்பட்ட இரங்கல் செய்தியில், பாரதிராஜா தமிழ் சினிமாவிற்கு செய்த பங்களிப்புகள் என்றும் மறக்க முடியாதவை என்றும், அவரது மறைவு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்றும் சிஎம் விஜய் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பாரதிராஜாவின் இறுதி நிகழ்வுகள் முழு அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. இது அவரது கலைப்பணிக்கு வழங்கப்படும் மிகப்பெரிய அங்கீகாரமாக பார்க்கப்படுகிறது. பாரதிராஜாவின் மறைவைத் தொடர்ந்து நடிகர்கள், இயக்குநர்கள், இசையமைப்பாளர்கள் என பலரும் தங்களது இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர். இசைஞானி இளையராஜா கூட உணர்ச்சிவசப்பட்டு தனது துயரத்தை வெளிப்படுத்தியுள்ளார். பல தசாப்தங்களாக இணைந்து பணியாற்றிய நண்பரை இழந்த வேதனை அவரது வார்த்தைகளில் வெளிப்பட்டது. அதேபோல் ரஜினிகாந்த், சூர்யா, மோகன்லால் உள்ளிட்ட பல திரைப்பிரபலங்களும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியுள்ளனர். பாரதிராஜா அவர்கள் ஒரு இயக்குனர் மட்டுமல்ல, பல நடிகர்களையும் நடிகைகளையும் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகப்படுத்திய குருநாதர். அவருடைய படங்களில் நடித்த பலர் பின்னர் சூப்பர் ஸ்டார்களாக உயர்ந்துள்ளனர். அதனால்தான் இன்று அவருடைய மறைவு ஒரு குடும்ப உறுப்பினரை இழந்தது போன்ற உணர்வை பலருக்கும் ஏற்படுத்தியுள்ளது. தமிழ் சினிமாவில் கிராமத்து மண்வாசனையே முதன்முறையாக கொண்டு வந்தவர் பாரதிராஜா என்று கூறினால் அது மிகையாகாது. அவரது திரைப்படங்கள் வெறும் பொழுதுபோக்கு அல்ல, அவை சமூகத்தின் பிரதிபலிப்பாக இருந்தன. இன்று அவர் நம்மிடையே இல்லாவிட்டாலும் அவரது படைப்புகள் என்றும் உயிரோடு இருக்கும். தமிழ் சினிமா இருக்கும் வரை பாரதிராஜா என்ற பெயரும் நிலைத்து நிற்கும். இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுக்கு எங்களின் ஆழ்ந்த இரங்கல்கள். ஆத்மா சாந்தியடைய இறைவனை வேண்டிக் கொள்வோம். இந்த செய்தி பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. வணக்கம்.